அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் சுவிஸ் அரசாங்கத்துடைய அழைப்புதலில் பேரில் ஒரு பாராளுமன்ற குழு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியினுடைய ஒரு குழு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, ஒரு சில கட்சிகள் பாராளுமன்றத்தில் வெளியிலே இருக்கக்கூடிய தங்களுடைய முக்கியமான உறுப்பினர்களை அனுப்பி சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய ஆட்சி முறைமை, அரசியல் ஆட்சி முறைமை தொடர்பான ஒரு ஸ்டடி டூர் ஒன்று நடைபெற்றது. அந்த இடத்துல அது 5 நாட்கள் நடைபெற்றது. அதில் முதல் 3 நாட்களும் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சமஷ்டி ஆட்சி முறை தொடர்பான என்ன சொல்கிற ஒரு அறிவை வளர்க்கக்கூடிய வகையிலே பல சந்திப்புகள் நடைபெற்றன. அதன் முடிவுகளே சுவிட்சர்லாந்திலே வாழுகின்ற புலம்பெயர்ந்த இலங்கை தீவை மையமாக கொண்ட மையமாக கொண்ட மக்களை சந்திக்கிற கோணத்திலே நடைபெற்றது. ஆனால் அதில் தமிழ் மக்கள் தான் அக்கறை எடுத்து கூடுதலாக கலந்து கொண்டவை. ஒரு சில சிங்கள நபர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தவை. ஆனால் அமைப்புகள் ரீதியாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய அமைப்புகள் தான் கூடுதலாக அதில் கலந்து கொண்டவை. இப்போ அதுக்கு பிற்பாடு ஜெனீவாவுக்கு சென்று பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக ஜெனீவாவிலே இருக்கக்கூடிய மனிதுரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துடைய பொறுப்பதிகாரி, ஆசியா பசிபிக் கண்டத்துடைய பொறுப்பதிகாரி, இலங்கைக்கும் அவர் தான் பொறுப்பு. அவர் இலங்கையில் சமாதான முயற்சிகள் 2001 இருந்து 2009 வரைக்கும் நடைபெற்ற காலப்பகுதியில் இலங்கையில் ஐநாவுடைய மனிதுரிமை சார்ந்த நிபுணராக இங்கே பல வருடங்களாக இருந்தவர் ரோரி மங்கோவன். அவருடைய தலைமையில் அவர் சார்ந்த ஒரு குழு இலங்கைக்குரிய பொறுப்பதிகாரியும், அதே போன்று ஓஸ்லப் கட்டமைப்பு, அதாவது இந்த சாட்சியங்களை சேகரிக்கிறதுக்குரிய அலுவலகத்துடைய பொறுப்பதிகாரிகளையும் அந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இந்த சந்திப்புகள் ஊடாக ஒரு விடயம் மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டது. தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயங்களிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் தங்களுக்குத்தான் தமிழ் மக்கள் ஒரு ஆணையை வழங்கியிருப்பதாகவும், அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான தீர்வு தாங்கள் வைத்திருக்கிற நிலைப்பாடுகளை முன்னிலைப்படுத்தி தாங்கள் அந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் என்ற கருத்து மேலோங்கினது. ஒரு தடவை அல்ல, பல தடவைகள் அரசாங்கம் தமிழ் மக்கள் சரித்திரத்தில் முதல் தடவையாக வடகிழக்கை மையமாக கொண்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அப்பால் சென்று தென்னிலங்கையாக அல்லது ஒட்டுமொத்த இலங்கை தீவை மையப்படுத்தி செயல்படுகின்ற ஒரு கட்சிக்கு தமிழ் மக்கள் ஆணையை வழங்கின முதல் தடவை. அது ஒரு மாற்றம், வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டத்தில் ஒரு மாற்றம் என்ற கோணத்தில் அவர்கள் அந்த கருத்தை வலியுறுத்தி வந்தவை. அந்த இடத்துல அது ஒரு தவறான கருத்து. அது ஒரு தவறான கருத்து மட்டுமல்ல, அது ஒரு பொய்யான கருத்து. ஆகவே அந்த பொய்யை அம்பலப்படுத்தி சரிப்படுத்துவதற்கு நான் அந்த இடத்துல உண்மையிலே தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அந்த ஆணையை வழங்கவில்லை. மாறாக தேசிய மக்கள் சக்தியுடைய பிரதிநிதித்துவம் என்றது ஒரு சிறுபான்மை பிரதிநிதித்துவம். தமிழ் மக்கள், வடகிழக்கை மையமாக கொண்ட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு சிறுபான்மை பிரதிநிதித்துவம்.
வடகிழக்கில் 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு சந்திரசேகரன் போன்றவர்கள் உட்பட வெறுமனே 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அவர்களிடம் இருக்கின்றன. ஆனால் எதிரணியில், அரசாங்கம் சாராத எதிரணியில் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். வாக்குகளை எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்திக்கு போன தேர்தலிலே யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்ட என்னோட யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி தான் அவர்கள் இந்த கருத்துவாக்கத்தை மிகப்பெரிய அளவில் செய்ய பார்க்கிறார்கள் என்றால், யாழ்ப்பாணத்தில் 6 தெரிவு செய்யப்பட்ட 6 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 3 உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியை கொண்டவர்கள் என்ற வகையில் ஏதோ அவர்களுக்கு தான் நாணய கிடைத்திருக்கிற என்ற கருத்துவாக்கத்தை தவறாக செய்ய முற்படுகின்றார்கள். அவை யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி நாங்கள் சுட்டி காட்டினோம். போன 2020 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை போன்று 2 கட்சிகள் EPDPயும் அங்கஜன் ராமநாதனுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் போட்டியிட்டது. இந்த 2 கட்சிகளுக்கு சேர்த்து 97,000 வாக்கு கிடைச்சிருந்தது. இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வெறுமனே 80,000 வாக்கு மட்டும்தான் கிடைச்சிருந்தது. போன முறை அந்த 2 பேரினவாத சக்திகளுக்கு கிடைச்ச வாக்களுக்கும் விட குறைவாகத்தான் தேசிய மக்கள் சக்தி வாக்கு எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போன்ற தரப்புகளுடைய வாக்குகளை சேர்த்து பார்க்கின்ற பொழுது என்னென்ன நாங்கள் எதிரணியில் இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்திக்கு கிடைச்ச வாக்குகளுக்கும் விட மிகவும் பெரிய அளவில் கூடுதலான வாக்கு நம்மிடம் இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுடைய ஆணை உங்களிடம் இல்லை என்ற கருத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி, இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் முன்வைக்க முடியாது என்றால் உங்களிடம் ஆணை இல்லை என்ற கருத்தை சுவிஸ் அதிகாரிகளுக்கு முன்னால் சொன்ன இடத்துல அரசு தரப்புக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதை பின்வாங்கிறது. ஆகவே அவர்கள் பின்வாங்கி அந்த நாங்கள் நிரூபித்த உண்மைகளை ஏதோ ஒரு வகையில் உள்வாங்கி கதைக்கிறதுக்கு எடுத்த முயற்சியிலே அவர்கள் ஒப்புக்கொண்டவே அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே 2015 ஆண்டில் இருந்து 19ஆம் ஆண்டு வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை உத்தியோகபூர்வமாக தங்களுடைய யோசனையாக பாராளுமன்றத்தில் கொண்டு நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை ஆரம்பித்திருப்பதாகவும், இப்போதைக்கு அந்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட, அந்த இடைக்கால ஐக்கிய ராஜ்ய யோசனைகள் முன்வைக்கப்பட்டு இருந்தாலும் கூட, அந்த யோசனைகள் தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் அன்றைக்கு இருந்த பல கட்சிகள் அந்த யோசனைகள் தொடர்பாகவும் தங்களுடைய ஆலோசனைகளை அட்டாச்மெண்ட்ஸ் இணைப்புகள் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த கருத்துகள் அனைத்தையும் ஆழமாக படித்து செய்ய வேண்டிய திருத்தங்களை எங்கெங்கே செய்யலாமோ அதை செய்துவிட்டு அவர்கள் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வர முடிவெடுத்திருக்கிறார்கள். அது மிக விரைவிலே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது ஏனைய கட்சிகளோடு தாங்கள் பேசுவதற்கு தயார் என்ற கருத்தை உத்தியோகபூர்வமாக மக்களுக்கும் சுவிஸ் அரசாங்கத்துக்கும் அறிவிச்சது. இப்போ இது ஒரு மிக முக்கியமான கருத்து. நாங்கள், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னேயும் தமிழ் தேசிய பேரவையும் இந்த உண்மையை பல மாதங்களாக நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம். இது கட்டாயம் அப்படி நடக்கும் என்றதையும் நாங்கள் சுட்டிக்காட்டி வருகிறோம். ஏனென்றால் இது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு 2015 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் தங்களுடைய தீர்வு யோசனைகளாக கருதி பாராளுமன்றத்தில் கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள். ஹரணி அமரசூரிய பிரதமர் 2 மாதங்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் எழுப்பின ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கின்ற வகையிலே
அவ ஒப்புக்கொண்டது. தாங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்குரிய செயல்பாடுகளை ஏற்கனவே ஆரம்பித்து அது கணிசனமான அளவுக்கு முதிர்ச்சி பெற்றிருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த அனைத்து விடயங்களையும் வைத்துத்தான் தமிழ் தேசிய பேரவையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மைக்கும் கூட ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கிற இடத்துல அவர்கள் அந்த அரசியலமைப்புக்குரிய யோசனைகளை பாராளுமன்றத்திலே ஒரு நாளுக்குள்ளேயே 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றலாம். ஏனால் அவர்களுக்கு வேறு தரப்புகளோடு பேச தேவையில்லை. அவர்களுக்கு அந்த தேவைப்படுகின்ற பெரும்பான்மை விசேட பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இருக்குது. ஆகவே அவர்கள் நேரம் ஒன்றும் தாமதிக்காமலே ஒரு நாளுக்குள்ளேயே அவர்கள் அந்த புதிய அரசியலமைப்பை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவினம். இப்போ மக்கள் மட்டத்தில் மக்களை தயார்படுத்துறதுக்கு கால அவகாசம் வழங்காமலே அரசாங்கம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பில் தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்கு முயற்சிப்பினம் என்ற கருத்தை சொல்லித்தான் நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்ட தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசி ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வரவேணும் என்று நாங்கள் இயன்றளவுக்கு எங்களால் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த முயற்சிகளை இந்த இரு தரப்புகளும் திட்டமிட்டு உதாசீனம் செய்கிறார்கள். தமிழரசு கட்சி அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த முக்கியமான சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய சுமந்திரன் தமிழரசு கட்சியுடைய செயலாளராக தன்னை தெரிவு செய்ய வச்ச நிமிஷத்தில் இருந்து எங்களோடு நடைபெற்று கொண்டிருந்த பேச்சுவார்த்தையை முறித்தார். நாங்கள் நடத்தி கொண்டு இருந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மிக முக்கியமான ஒரு இணக்கப்பாடாக இருந்தது இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிப்பு என்றது. அதுக்கு ஏற்கனவே பாராளுமன்ற குழுவோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலேயும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு இணக்கப்பாடாக இருந்தது. அந்த பாராளுமன்ற குழுவை தாண்டி கட்சியோடு பேச வேணும் என்று நாங்கள் விரும்பின இடத்திலே அதே நேரம் திரு CVK சிவஞானமும் சத்தியலிங்கம் அவர்களும் கட்சியினுடைய தலைவர் செயலாளராக தெளிவாக தெரிவு செய்யப்பட்டிருந்த ஒரு இடத்துல நானும் எங்களுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் CVK சிவஞானம் அவர்களை சந்தித்து அவருடைய வீட்டை தேடி சென்று சந்தித்து அவரோட கதைச்ச இடத்துல தமிழரசு கட்சி அந்த இடத்துலையும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த தாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிட்டு விட்டார்கள் என்று, தாங்கள் அதை ஏற்கப் போவதில்லை, அதை தாங்கள் நிராகரிக்க முடிவெடுத்து விட்டார்கள் என்று அவர் தெளிவாக ஊடகங்களுக்கு கூட சொல்லியிருந்தார். அந்த பின்னணியில் அவசரமாக சத்தியலிங்கம் செயலாளர் பதவியில் இருந்து விலகி சுமந்திரன் அந்த பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் இந்த பேச்சுவார்த்தைகள் எங்களோடு நடைபெற்று ஐக்கிய ராஜ்ய நிராகரித்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுகின்ற ஒரு முயற்சியை அவர் முறிக்கிறார். தமிழரசு கட்சி தங்களுடைய செயற்குழு முடிவெடுத்ததாக சொல்லி அந்த பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றால் அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வர தொடர்பாக எந்த ஒரு அக்கறையும் காட்டவில்லை. ஆகவே அவர்கள் அவ்வகையான முடிவுகள் எடுக்கப்பட்ட அந்த முயற்சியால் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் பேசலாம் என்று சொல்லித்தான் அந்த பேச்சுவார்த்தையை முறித்தார்கள். ஆனால் எங்களோட நடைபெறுகின்ற, அதாவது அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது, அரசாங்கம் ஒன்றுமே செய்யுது இல்லை என்று சொன்னாலும் சரி, சும்மா பேச்சுக்கு சொல்லுவேன், உண்மையிலே பேச்சு அவர்கள் அந்த ஐக்கிய ராஜ்யவை கொண்டு நிறைவேற்றுவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு தான் இருந்தார்கள். தெரிஞ்சு கொண்டு தான் தமிழரசு கட்சியுடைய செயலாளர் இல்லை அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலையே, ஆகவே நாங்கள் பேச தேவையில்லை என்று சொல்லி முடிக்கிறார். ஆனால் உண்மையிலே தமிழ் மக்களுடைய
அரசியல் தீர்வில் அக்கறை கொண்டவராக இருந்தால் ஒரு சிங்கள அரசாங்கத்தில் நம்பிக்கை வச்சிருக்காமல் நாங்கள், அதாவது தமிழ் தேசிய தரப்பு ஒன்றிணைந்து அறுதி பெரும்பான்மையை காட்டக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி ஒரு பொது நிலைப்பாட்டை எடுப்பதின் ஊடாகத்தான் அந்த அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தலாம். அது எந்த ஒரு குழந்தை பிள்ளைக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருக்க அரசாங்கம் விரும்பின நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் என்று சொல்கிறோம் என்றால் அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஓடுறதாக இருக்கே தவிர தமிழ் மக்களுக்கு தான் தீர்வு தேவை. அப்போ தமிழ் மக்கள் தான் அந்த அவசரத்தை காட்டணும். ஆனால் நாங்கள் அந்த அவசரத்தை காட்டாமல் விடுறதுக்குரிய ஒரு பாதையை தான் தமிழரசு கட்சியுடைய செயலாளர் உறுதிப்படுத்தினவர். ஆனால் இந்த சுவிட்சர்லாந்து விஜயத்துக்கு பிறகு தமிழரசு கட்சியுடைய பிரதிநிதியாக அந்த விஜயத்தில் கலந்து கொண்ட வைத்திய கலாநிதி சத்தியலிங்கம் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அரசாங்கம் சர்வதேச மட்டத்தில் ஒப்புக்கொண்டிருக்க தாங்கள் தீர்வு யோசனையை கொண்டு வரதுக்கு கணிசமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு தாங்கள் அடுத்த கட்டமாக அது முடிவுக்கு வருகின்றது. தங்களுடைய கட்சி கோணத்தில் செயல்பட வேண்டிய விஷயங்கள் முடிவுக்கு வருகின்றது. மிக விரைவில் பாராளுமன்றத்திலே மேனைய கட்சிகளோடையும் தாங்கள் பேச போகிறதாக உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருந்தார். யார் அறிவிச்சா தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர். இப்போ சாதாரண ஆக்கள் இல்லை. சரியான தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் திரு அபேசிங்க, நிஹால் அபேசிங்க, கலாநிதி நிஹால் அபேசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். அப்போ இது சாதாரண ஆக்கள் சொல்கிற விஷயம் இல்லை. அப்போ தமிழரசு கட்சிக்கு நன்றாக தெரியும் அரசாங்கம் அரசியல் அமைப்பு சம்பந்தமாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக நிராகரிக்கிறதாக ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வர போயினோம் என்றதையும் அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருந்தார். அப்படி இருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற தமிழ் தேசிய பேரவையோடையோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையோ அவர்கள் முறித்த அந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்கள் 22ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு கடிதம் எழுதுகிறார்கள். தங்களோட மட்டும் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த சொல்லி எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளை முறித்த பொழுது அதுவும் எழுதினது சுமந்திரனும் சிவிகே சிவஞானம். சரி, எங்களோடு நடைபெற்று கொண்டிருந்த பேச்சுவார்த்தை முறித்ததுக்கு அவர்கள் சொன்ன காரணம் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இல்லைன்னு. ஆனால் இந்த போன கிழமை சுவிட்சர்லாந்தில் சத்தியலிங்கம் அவர்கள் கலந்து கொண்ட அந்த விஜயத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே தங்கள் ஒரு தீர்வு யோசனை தயார்படுத்தி இருக்கிறார்கள். அதில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து முடிக்கிற கட்டத்தில் அதை அடுத்த கட்டமாக பாராளுமன்றத்திலே மெயின கட்சிகளுடன் பேசுவதற்கு தாங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது மிக விரைவில் நடக்கும் என்றதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நிலையிலே தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே பேசி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு சம்பந்தமாக ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்கிறதை விட்டு ரகசியமாக தமிழரசு கட்சியோடு மட்டும் பேசுவதற்கு கடிதம் எழுதப்படுகிறது என்றால் அவர்களுடைய நோக்கம் என்னன்றதை பற்றி நாங்கள் இங்கே தெளிவாக யோசிக்க வேணும். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், சுமந்திரனை பொறுத்தவரையிலே அவருக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய தீர்வு சம்பந்தப்பட்ட எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கும் இடையிலே எந்த விதமான முரண்பாடும் இல்லை. ஏனென்றால் சுமந்திரன் அவர்களும் போன தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டதும் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்றுவதற்கு தனக்கு ஆணையை கொடுக்க சொல்லி கேட்டுத்தான் நிராகரிக்கப்பட்டது. அதே நிலப்பாட்டை தான் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எழுதி போட்டியிட்டது. ஆகவே சுமந்திரன் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் நிகழ்ச்சி நிரலுக்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. மாறாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலப்பாட்டுக்குத்தான் முரண்பாடு. ஆகவே சுமந்திரன் அவர்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சிக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துகின்ற இடத்திலே இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை பாதுகாக்கிறதுக்குத்தான் அவர் செயல்படுவாரே தவிர
தமிழ் தேசிய மக்களுடைய உண்மையான அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அவர் இணங்கப் போவதில்லை என்றது இந்த அண்மைக்கால நடவடிக்கைகள் அனைத்தும் நிரூபிக்கின்றதாகத்தான் இருக்கின்றது. பாராளுமன்ற குழு சுவிட்சர்லாந்தில் இருந்து திரும்பினது 22ஆம் தேதி தங்களுடைய மத்திய குழு ஒரு கடிதம் எழுதுவதென்றால் 22ஆம் தேதி இந்த சுவிட்சர்லாந்து விஜயம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு உண்மை வெளிவரப்போகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வரப்போகின்றது. அதை ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்து முடிவு கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்கு. அடுத்த கட்டமாக சம்பிரதாயத்துக்கு மெட்ட கட்சிகளோட கதைச்சு பேசி பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போயினோம் என்று தெரிஞ்ச இடத்துல அந்த உண்மைகள் வெளிவந்து தமிழ் மக்களுக்கு இடையில், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து தமிழ் தேசிய அரசியல் அபிலாஷைகளை முன்னிலைப்படுத்தின தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக நம்பக்கூடிய ஒரு தீர்வு உருவாகிறதை தடுக்கிற கோணத்தில் திசை திருப்பி அதை செய்யாமல் விடுறதுக்குரிய நடவடிக்கையில் தான் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் இன்றைக்கு முன்னெடுத்து இருக்கின்றது, செயல்பாடுகள் முன்னெடுத்து இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக முன்வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் எத்தனையோ கட்டத்தில் ஒரு பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிகள் செய்த அத்தனை முயற்சிகளையும் தமிழரசு கட்சி தான் முதற்கட்டமாக முறிச்சிருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையிலே நாங்கள் இருக்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றோம். ரெண்டாவது விடயம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அண்மை காலமாக கடந்த ஒரு 2 கிழமையாக இந்த அரசாங்கம் ஒரு தீர்வு யோசனையும் கொண்டு வர போவதில்லை. அவை எந்த விதத்திலையும் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர போவதில்லை. ஆகவே நாங்கள் அந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வர போயினோம் என்ற ஒரு கற்பனையில் இருந்து கொண்டு இருக்கிறதையும் நாங்கள் உறுதிப்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை பற்றி நாங்கள் பேச வேணும், தேர்தலை வைக்க வேணும் என்று சொல்லி இறங்கியிருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இந்த செயல்பாடுகள் 13ஆம் திருத்தத்தை மையப்படுத்தி ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 87ஆம் ஆண்டே அடியோடு நிராகரித்த தமிழ் மக்கள் நிராகரித்த இந்த ஐக்கிய ராஜ்ய 13ஆம் திருத்தத்தை மையப்படுத்தின ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கிறதுக்கு முன்னுக்கு நின்று செயல்பட்டது எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரதிநிதியாக இந்த சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற இந்த விஜயத்தில் கலந்து கொண்டவர். அவருக்கும் நன்றாக தெரியும் இந்த விஜயத்துக்கு பிறகு அரசாங்கம் ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை கணிசமாக எடுத்து உட்கட்சி ரீதியாக எடுத்து அது ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றதாகவும் அடுத்த கட்டமாக அவர்கள் அதில் பாராளுமன்றத்திலேயும் ஏனைய கட்சிகளோடையும் அவர்கள் அதை சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கையை முன்னெடுக்க போகிறதாக அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இடத்துல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் நிச்சயமாக அந்த உண்மை நிலைமை தெரியும். ஆகவே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் தயவுடன் கேட்டுக்கொள்ளுகின்றது, நாங்கள் சொல்லுகின்ற இந்த அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகள், அதாவது இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்றுகின்ற நிகழ்ச்சி நிரல் சும்மா ஒரு கற்பனை அல்ல என்றது இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நன்றாக தெரிஞ்சிருக்க வேணும். உத்தியோகபூர்வமாக இன்றைக்கு நல்லிணக்க வேலையில் சுவிஸ் அரசாங்கம், தென்னாப்பிரிக்கா அரசாங்கம், ஜப்பான் அரசாங்கம் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே அந்த 3 அரசாங்கங்களுடைய ஒரு மிக முக்கியமான தரப்பாக இருக்கக்கூடிய சுவிஸ் அரசாங்கத்துடைய உத்தியோகபூர்வமான அழைப்புதல் பேரில் தான் நாங்கள் கலந்து கொண்டாங்க. அந்த ஒரு
விஜயத்திலே தான் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுவிஸ் அரசாங்க அதிகாரிகளிடம்தான் இது உறுதிப்படுத்தப்பட்டது, நாங்கள் இருக்கத்தக்கதா. ஆக இது ரகசியமாக நடந்த, அரசாங்கத்திலே ஒரு சிலருக்கும் எங்களுக்கும் இடையிலே உத்தியோகபூர்வமற்ற ஒரு செயல்பாடு அல்ல. ஆகவே நான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தயவுடன் கேட்டுக்கொள்ளுகின்றனர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடையும் தமிழ் தேசிய பேரவையோடையும் ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தமும் கைச்சாத்திட்டு இருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒற்றையாட்சியை அறவே அனுமதிக்க முடியாது. குறிப்பாக 13ஆம் திருத்தத்தையும் இந்த ஐக்கிய ராஜ்ய யோசனைகளையும் நாங்கள் இக்காரணம் கொண்டு ஒரு தீர்வாக கருத முடியாதென்றதை இணங்கி கைச்சாத்திட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கின்ற ஒரு நிலையிலே இனியாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சரியாக இந்த ஒற்றையாட்சிக்குள்ள ஐக்கிய ராஜ்யவை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற பொய்யை அரசாங்கம் நிரூபிக்கிறதுக்கு அவர்கள் இந்த 13ஆம் திருத்தத்தை பற்றி கதைச்சு திசை திருப்பி, மக்களை திசை திருப்பி, உண்மையிலே நாங்கள் செய்ய வேண்டியது இந்த ஐக்கிய ராஜ்யவை எதிர்க்கிற வேலை திட்டம், அதை செய்யாமல் நாங்கள் தவறாக திசை திருப்பி ஒற்றையாட்சிக்குள்ளே ஒரு நாளும் ஒரு தீர்வாக இருக்க முடியாது என்றதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அவ்வகையான ஒரு விடயம் சம்பந்தமாக கதைச்சு பேசிக்கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை அரசாங்கம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேற்றுவதற்கு உதவப் போகின்றது என்பதையும் அவர்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே அவர்கள் உடனடியாக நேரத்தை வீணாக்காமல் இந்த 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி, அது 38 வருஷமாக அமுல்படுத்தப்படாத இன்றைக்கு அமுல்படுத்தப்பட போறதில்லை. அதை பற்றி கதைக்கிறதை வீணாக்கிறதை விட்டு இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்கிறதுக்கு, வடகிழக்கில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தமிழ் மக்கள் தோற்கடிக்கிறதுக்கு தீவிரமாக இறங்கி வேலை செய்வதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இதில் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், தமிழரசு கட்சிக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்றதை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கும் தலைமைத்துவத்துக்கும் விசேஷமாக சுமந்திரனுக்கும் இடையிலே மோதல் இருக்கிறதை எங்களுக்கு என்றால் தெரியவில்லை. ஏன்னா மத்திய குழுவில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் சேர்ந்து தான் இந்த முடிவுகள் அனைத்தும் எடுக்கப்படுகின்றன. ஆகவே தமிழரசு கட்சியுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்திலே, தேசிய மக்கள் சக்திக்கும் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்திலே, பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 85% தமிழ் மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடகிழக்க பிரதிநிதித்துவப்படுத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றினதாக காட்டக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அரசியலமைப்பை தோற்கடிக்கிறதாக இருந்தால் தமிழ் மக்கள் நேரடியாக அதை எதிர்ப்பதை ஊடாக மட்டும்தான் இந்த ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் தோற்கடிக்க கூடியதாக இருக்கும். அதை செய்வதாக இருந்தால் நாங்கள் தீவிரமாக மக்கள் மட்டத்தில் இறங்கி இந்த நடக்க போகிற மிக ஆபத்தான உண்மைகளை எங்களுடைய மக்களுக்கு விளங்கப்படுத்தி அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்கிறதுக்குரிய முயற்சிகளை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். தமிழரசு கட்சி உடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மக்களுடைய ஆணை, தங்களுக்கு கிடைச்ச அந்த மக்களுடைய ஆணைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு விரும்புகிறார்கள் என்றால் எங்களோடு இணைந்து அவர்களும் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்கிறதுக்கு முன்வர வேண்டும். அதான் உண்மையிலே அவர்களுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய தலைமைத்துவம் மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மாறாக தாங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கட்சிக்குள்ளே தாங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிற கட்டத்தில் அந்த கட்சியுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி சில வேளையில் அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சியை மீறி செயல்பட்டால் தாங்கள் கட்சியிலே இருந்து வெளியேற்றப்படுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அந்த 8 பேரையும் தமிழ் மக்கள் நம்ப முடியாது. அப்படி என்றால் நாங்கள்
தமிழ் மக்களுடைய இந்த உரிமை பயணத்தை காப்பாற்றுவதாக இருந்தால் வரப்போகின்ற அந்த சர்வஜன வாக்கெடுப்பில் தமிழ் மக்கள் நேரடியாக அதை தோற்கடிப்பதன் ஊடாக மட்டும்தான் எங்களுடைய அந்த உரிமை பயணத்தை நாங்கள் தக்க வைக்கலாம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் ஏதோ ஒரு வகையில் தக்க வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் அணிதிரண்டு இந்த ஐக்கிய ராஜ்யவை நிராகரிக்கப் போகிறோம் என்ற ஒரு யதார்த்தத்தை அரசியல் ரீதியாக